ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த டிஜிட்டல் ஏஜ்ல எல்லா இடத்துலையுமே சைபர் த்ரெட்ஸ் கண்டிப்பா இருக்கும். நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது, இமெயில் செக் பண்ணும்போதோ, இல்ல பப்ளிக்ல வைஃபைல கனெக்ட் பண்ணும்போதோ, நம்ம கண்டிப்பா சைபர் த்ரெட்டுக்கு ஆளாகிறோம். நம்ம எவ்வளவுதான் செக்யூரிட்டி ஃபீச்சர் புதுசு புதுசா கொண்டு வந்தாலுமே, இந்த ஹேக்கர்ஸ் வந்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட் வல்னரபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதை பத்தி நம்ம வீடியோஸ்ல பார்க்க போறோம். இவங்க காமனா ஒரு 10 டைப்ஸ் இருக்கு. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கிளிக் ஜாக்கிங் சொல்லுவாங்க. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஒரு மூவிஸ் டவுன்லோட் பண்ண போகும்போதும் சரி, இல்லை ஒரு பான் வெப்சைட் போகும்போதும் சரி, அங்கே நம்ம சம்டைம்ஸ் கர்சரை மூவ் பண்ணும்போதே புதுசாக ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இல்லை கிளிக் பண்ணும்போது புதுசாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துக்கு ரீடைரக்ஷன் ஆகும். அப்படி இல்லைனாக்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காது. ஆனால் என்ன ஆகுனா பிஹைண்ட் த சென்ஸ் ஏதாவது ஒரு மலேசியஸ் ஸ்கிரிப்டோ இல்லை அப்ளிகேஷனோ இல்லை மால்வேரோ கண்டிப்பாக நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகும். அது மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட சிஸ்டமை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். இல்லை நமக்கே தெரியாமல் நம்மளை ஸ்பை பண்ண முடியும். நம்ம என்ன வெப்சைட் போகிறோம், நம்மளோட என்னென்ன சர்ச் பண்ணுறோம், நம்மளோட குக்கீஸை செக் பண்ண முடியும், நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ், லாகின் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால ஹேக் பண்ண முடியும். இது நமக்கே தெரியாமல் இருக்கிறது தான். ஏன்னா நம்ம அது கிளிக் பண்ணும்போது சம்டைம்ஸ் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. நமக்கு அது டவுன்லோட் ஆகுதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் பேக்ரவுண்ட் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். இது ஒன் ஆஃப் த ஹேக்கிங் மெத்தட். இது நம்ம எஸ்கேப் ஆகணும்னா அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்ஸை அக்சஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கீ லாக்கர்ஸ். இந்த கீ லாக்கர்ஸ்ங்கிறது என்னன்னா, இது சாஃப்ட்வேராகவும் இருக்கு, ஹார்ட்வேராகவும் இருக்கு. சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா சொன்னோம் இல்லைங்களா, அந்த கிளிக் ஜாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி மலேசியஸ் அப்ளிகேஷன் இல்லை ஸ்கிரிப்ட் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும். அது நமக்கு தெரியாது, நம்மளோட அவேர்னஸ் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, நம்ம என்னென்ன கீஸ்லாம் டைப் பண்றோமோ அதை ஃபுல்லாவே பேக்ரவுண்ட் ஒரு காப்பி எடுத்து டார்கெட் பண்ணாங்க இல்லைங்களா ஹேக்கர்ஸ், அவங்களுக்கு ஃபுல்லாவே அனுப்பிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்றோம், யூசர் நேம் டைப் பண்றோம் அப்படிங்கும் போது அது மென்ஷன் பண்ணி அனுப்போம். இது யூசர் நேம், இது பாஸ்வேர்ட் அப்படின்னு மென்ஷன் அனுப்போம். அடுத்து ஹார்ட்வேர் கீ லாக்கர். இந்த ஹார்ட்வேர் கீ லாக்கருங்கிறது ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு சிப்பை நம்ம அந்த சிஸ்டம்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். இது நம்ம பிசிக்கலா தான் பண்ண முடியும். பிசிக்கலா ஒருத்தவங்க பண்ணிடுறாங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம என்ன டைப் பண்றோம் அதையும் ஸ்டீல் பண்ணும். நம்ம சிஸ்டம்ல என்னென்ன பாஸ்வேர்டு, யூசர் நேம் சேவ் ஆயிருக்கு அதையும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டீல் பண்ணி எடுத்துக்கும். இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, ப்ராப்பரான ஆன்டிவைரஸ் போட்டிருந்தா இதை அவாய்ட் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஆன்லைன்ல நெட் பேங்கிங் எல்லாம் பண்ணும்போது அதுலயே ஒரு விர்ச்சுவல் கீபோர்டு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, நம்ம மவுஸ் கர்சரை கொண்டுட்டு போயிட்டு ஒவ்வொரு கீயுமே ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆல்பபெட்ஸ், ஒவ்வொரு நியூமெரிக், ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாத்தையுமே நம்ம மேனுவலா கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கீழாகல போய் அது அஃபெக்ட் ஆகாது. அதுக்காக அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது உங்க பர்சனல் கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படிங்கும் போது அந்த விர்ச்சுவல் கீபோர்டு யூஸ் பண்ணுங்க. அந்த நெட் பேங்கிங்ல கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஷன், ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. விர்ச்சுவல் கீபோர்ட் சிம்பிள் போட்டிருக்கும். அதில் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பிசிக்கல் கீபோர்டில் இருக்க எல்லாமே ஆப்ஷன் அதில் காமிக்கும். அதை யூஸ் பண்ணது மூலயமா நீங்க இந்த கீழாக அட்டாக் தப்பிக்கலாம். நம்ம இதில் மூணாவது பார்க்க போறது வைரஸ் அண்ட் ட்ரோஜன். வைரஸ் என்ன பண்ணும்னா, அது இருக்கிற சிஸ்டமே அஃபெக்ட் பண்ணும். அதுவும் இல்லாம அடுத்தடுத்த சிஸ்டம்ல அந்த நெட்வொர்க் உள்ள எல்லா சிஸ்டமுக்குமே அது ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு சிஸ்டம்ல அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த நெட்வொர்க் உள்ள எல்லா சிஸ்டமுக்குமே அது அஃபெக்ட் ஆகும். ட்ரோஜன் ஹோர்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு மால்வேர் தான். அது நல்ல அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கும். அது ஏன் ட்ரோஜன் ஹோர்ஸ்னு பேர் வச்சாங்கன்னாக்க, அந்த ட்ராய் படம் பார்த்தோம் இல்லைங்களா, அது ஒரு குதிரை மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த ட்ராய் படத்துல ஒரு ஒரு மரத்தை செஞ்ச ஒரு குதிரை மாதிரி கொண்டு வருவாங்க. பார்த்தா குதிரை மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம கிராக்டு சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே கண்டிப்பா ட்ரோஜன் வேர் இருக்கும். அது நல்ல அப்ளிகேஷன் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருந்து நம்ம டீடைல்ஸ் ஃபுல்லாவே அவங்க ஹேக் பண்ணுவாங்க. அவங்களோட சிஸ்டம் தேவையில்லாம அவங்க நம்மளோட சிஸ்டமோட ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க. அது மூலமா அவங்க பிட்காயின் மைன் பண்றது, இல்ல தாஸ் அட்டாக் பண்றது, நம்மளோட நாலேஜ் இல்லாம நம்மளோட சிஸ்டம் வச்சு அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்குதான் இது யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஆன்டிவைரஸ் ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அடுத்து கிராக்டு சாஃப்ட்வேர், ஓஎஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. நம்ம இதை பண்ணாலே இதை ஈஸியா நம்ம மிட்டிகேட் பண்ணிடலாம். இதுல நம்ம ஃபோர்த்தா பார்க்க போறது பைட் அண்ட் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. பைட் அண்ட் ஸ்விட்ச்னா அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் போறோம், அது ஒரிஜினல் வெப்சைட் மாதிரியே இருக்கும். நம்ம போய் அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணா அது என்ன ஆகும்னா, இன்னொரு வெப்சைட்டுக்கு, ஒரு மலிசியஸ் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். அது மேபி ஃபிஷிங் சைட்டா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிளிக் பண்ணுறது மூலயமா பேக்ரவுண்ட்ல ஒரு மால்வேர் நம்ம சிஸ்டம்குள்ள இன்ஸ்டால் ஆகலாம். அது மூலியமா நம்ம சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா, நம்ம ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம மேல ஹெடர் பார்க்கணும். அதுல ஹெடர் HTTP போட்டிருக்கா, HTTPS போட்டிருக்கான்னு பார்க்கணும், ஹெடர் செக்யூரிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஹெடர் செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னாலுமே அதோட டொமைன் நேம் பார்க்கணும். சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளிப்கார்ட்டே எடுத்துப்போம். இப்போ ஒரு லெஜிட்டிமேட் ஃப்ளிப்கார்ட் சைட்ல flipkart.com இல்லை .in .uk அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஆனா இப்போ நம்மளை ஏமாத்தணும்னு பண்றாங்க அப்படிங்கும்போது
மேல வந்து ஃபிளிப்கார்ட் கார்ட்னு போட்டிருக்கும். ஃபிளிப்கார்ட் பதிலா பீக் பத்த ஒரு ஏ போட்டு ஃபிளிப்கார்ட் கார்ட்னு கூட போட்டிருப்பாங்க. நான் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், சடனா பார்க்கும்போது ஃபிளிப்கார்ட் தான் நமக்கு தோணும். நம்ம ஓகே இது ஒரு ஒரிஜினல் சைட் சொல்லிட்டு கிளிக் பண்ணுவோம். அது வந்து நம்மள வேற ஒரு சைடுக்கு ரீடைரக்ஷன் பண்ணிவிடும். அது மூலியமா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணணும். அட்ரஸ் செக்யூரிட்டி இருக்கா, HTTPS இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து வந்து டொமைன் நேம் செக் பண்ணணும். வேலிட் டொமைன் நேமா, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணா நமக்கு எந்த பிரச்சனை வராது. இப்போ நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது தெஃப்ட் ஆஃப் குக்கீஸ். நம்ம ப்ரௌசர்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு வெப்சைட் போறோம், லாகின் பண்றோம் அப்படிங்கும்போது திரும்ப நம்ம அந்த வெப்சைட் போகும்போது பாஸ்வேர்ட் போட தேவை இருக்காது. அந்த குக்கீஸோட ஹெல்ப்பால அது என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம் அது சேவ் பண்ணி வச்சிருக்கோம். பாஸ்வேர்டு, செஷன், நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணணும் எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை ஹேக் பண்றது மூலியமா நம்மளோட குக்கீஸை வந்துட்டு சீல் பண்ணுவாங்க. அதை ஹேக் பண்றது மூலியமா நம்மளோட பாஸ்வேர்டு எடுக்க முடியும். செஷன் ஹைஜாக்கிங் பண்ண முடியும். செஷன் ஹைஜாக்கிங்னா நம்ம பாஸ்வேர்டு இல்லாமலே அந்த குக்கீஸ்ல உள்ள செஷன் ஐடியை வச்சு அவங்க லாகின் பண்ண முடியும். பாஸ்வேர்டு எதுவும் போட தேவை, அந்த செஷனை அப்படியே அவங்க லாகின் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் இப்போ ஏகப்பட்ட யூடியூப் சேனல் கூட ஹேக் ஆச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, குக்கீஸை ஸ்டீல் பண்ணி செஷன் ஹைஜாக்கிங் மூலியமா யூடியூப் சேனல் ஹேக் பண்ணிட்டாங்க. நம்ம இதுல தப்பிக்கலாக்க பாஸ்வேர்ட் போடுங்க, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. தேவையில்லாத இமெயில், மலிஷியஸ் இமெயில் வருதுன்னா அதை கிளிக் பண்ணாதீங்க. புதுசா ஒருத்தங்களுக்கு இமெயில் வந்திருக்கு அப்படின்னா அதை ஓபன் பண்ணாதீங்க. இதுல 6வது மெத்தட் வந்து ஃபேக் வயர்லெஸ் அக்சஸ் பாயிண்ட் மெத்தட். இது எப்படின்னா, நம்ம ஒரு காஃபி ஷாப் போறோம், ரயில்வே ஸ்டேஷன் போறோம் அப்படிங்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்லயோ காஃபி ஷாப்லயோ இருக்கிற வைஃபை நேம்லயே இவங்களும் வந்து ஒரு வைஃபை நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஃபேக்கா. நம்ம அதுல கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே அவங்க கேதர் பண்ணுவாங்க. நம்ம என்ன ப்ரௌஸ் பண்றோம், நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணிருக்கோம், நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க குக்கீஸ் முதல்ல வந்து அவங்களால ஸ்டீல் பண்ண முடியும். வைஸ்டாக்னு ஒரு டூல் இருக்கு, அந்த டூல்ல வந்துட்டு ரன் பண்ணிடுவாங்க. ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒவ்வொரு பாக்கெட்டுமே அதை கேப்சர் பண்ணும். எல்லா பாக்கெட்டுமே கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பாக்கெட் மூலியமா அவங்க அதை இன்டர்செப்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க பேங்கிங் பண்றீங்களா. பேங்கிங் இன்கேஸ் ஒரு வயர்லெஸ் ஒரு ஃபேக் வயர்லெஸ்ல நீங்க யூஸ் பண்றீங்க, நெட் பேங்கிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு, கிரெடென்ஷியல் எல்லாமே உங்களுக்கு போயிடும். OTP கூட போகும். நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன். அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து இப்போ ஒரு பப்ளிக் வைஃபைல இருந்துட்டு ஃபேக் வைஃபை ஒரு அட்டாக்கர் வந்து வச்சிருக்கான், நீங்க தான் விக்டிம். அந்த இடத்துல நீங்க வந்து லாகின் பண்றீங்க, லாகின் பண்ணி நெட் பேங்கிங் பண்றீங்க. அவன் பார்த்துட்டே இருப்பான். நீங்க போற பாஸ்வேர்டையும் அவனுக்கு தெரியும், யூசர் நேம் தெரியும். அவன் என்ன பண்ணுவான், யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ரெடியா வச்சிருப்பான். ஒரு OTP வரும், நீங்க OTP என்டர் பண்ணுவீங்க. நீங்க OTP என்டர் பண்ணும்போது அவன் வந்து அதே OTP கேப்சர் பண்ணி அவனும் என்டர் பண்ணுவான். இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன்னா, பப்ளிக் வைஃபை மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் அதை எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஏதாவது பார்க்க போறது ஃபிஷிங். ஃபிஷிங்கிறது ஒரு ஓல்டு மெத்தட் தான். இப்போ வந்து அவங்களே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஃபேக் இமெயில் லாகின் பண்ற மாதிரி ஒரு ஃபேக்கா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ மிட்டிகேஷன் மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபிஷிங் இமெயில் அனுப்புவாங்க. உங்களுக்கு வந்து ₹1,00,000 லாட்டரி விழுந்திருக்கு, இந்த லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும், இந்த லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா வந்து நாங்கள் வந்துட்டு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஃபிஷிங் லிங்க் வரும். நம்ம அதில் போனால் என்ன பண்ணுவோம், நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்றோம், உங்களோட போன் நம்பர் இதானே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதானே, உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இதானே, உங்களோட பேன் கார்டு நம்பர் இதானே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா, அன்னோன் மெயில் வந்தாலும் சரி, இல்ல அது ஒரு லெஜிட்டிமேட் வெப்சைட் இல்ல அப்படின்னு தெரிஞ்சாலும் சரி, அது நீங்க போகாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பேம்ல போட்டுங்க, ஸ்பேம்ல போட்டு ரிப்போர்ட் அடிச்சு விட்டுருங்க. இதை நம்ம 8ஆவதா பார்க்க போறது டெனைல் ஆஃப் சர்வீஸ். இதுல 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு டெனைல் ஆஃப் சர்வீஸ், இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டெனைல் ஆஃப் சர்வீஸ். டெனைல் ஆஃப் சர்வீஸ்க்கும் போது ஒரு பர்டிகுலர் ஹேக்கர் வந்து ஒரு சிஸ்டம்ல ஒரு ஸ்கிரிப்ட் மூலமாவோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர் மூலமாவோ ஒரு விக்டிமோட வெப்சைட்டோ இல்ல ஒரு சிஸ்டத்துக்கோ கன்டினியூஸா வந்துட்டு ரிக்வஸ்ட் அனுப்பிட்டே இருப்பாங்க. அந்த சிஸ்டம் எத்தனை ரிக்வஸ்ட்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அதை தாண்டி அனுப்புவாங்க. அது மூலமா என்ன ஆகும்னா, அந்த சிஸ்டமோ இல்ல ஒரு சர்வரோ கிராஷ் ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டட் டெனைல் ஆஃப் சர்வீஸ்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு டார்கெட்டட் விக்டிமோட சர்வரை டார்கெட் பண்ணி n நம்பர் ஆஃப் ரிக்வஸ்ட் அனுப்பிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. அந்த சர்வரால இத்தனை ரிக்வஸ்ட் தான் அட் டைம்ல ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்னு இருக்கும்போது இவங்க வந்துட்டு n நம்பர் ஆஃப் ரிக்வஸ்ட் போயிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், அதனால எந்த ஒரு ரிக்வஸ்ட் வாங்க முடியாது, அதை ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அது வந்து கிராஷ் ஆயிடும். இதை மேக்ஸிமம் எதுக்காக பண்ணுவாங்கன்னாக்க, ஒரு வார்னிங்காக பண்ணுவாங்க. இது வந்து 2 டைம்ல நடக்கும். ஒன்று வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது, எப்படின்னா நேச்சுரலாவும் நடக்கும். இந்த மாதிரி அவங்க ஆர்டிஃபிஷியலாவும் கிரியேட் பண்ணுவாங்க. நேச்சுரலா நடக்கிறதுனா, இந்த எக்ஸாம் டைம்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், வெப்சைட் ஃபுல்லா ஹேங் ஆயிரும், ஓப்பன் ஆகாது, லோட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் ஒரு டெனைல் ஆஃப் சர்வீஸ் தான். ஆனா அது வந்து ஒரு லெஜிட்டிமேட் யூஸாக நடக்குது. எல்லாருமே அட் டைம்ல வந்துட்டு லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு லாகின் பண்றாங்க, அப்ப நடக்குது. ஒரு சேல் டைம்ல பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு பாப்புலர் வெப்சைட்ல சேல்ஸ் போடுறாங்க ஆன்லைன்ல. அந்த
அந்த மாதிரி டைம் நடக்கும். ஆனா ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டார்கெட்டை வந்து நம்ம ஹார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்னே பண்றது. இதுக்கு வந்து இப்ப பிரிவென்ஷன் மெத்தட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு சர்வர் நம்ம அட்டாக் பண்றோம்னா நம்ம அதிலேயே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒரு சேம் மேக் அட்ரஸ்ல இருந்து இத்தனை ரிக்வெஸ்ட் வருதுன்னாக்க அதை பிளாக் பண்றது அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. அது மூலயமா இந்த மாதிரி இஷ்யூ நம்ம மிட்டிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது SQL இன்ஜெக்ஷன். SQL இன்ஜெக்ஷன் தான் பார்க்கும்போது இது மேக்ஸிமம் வந்து இந்த மேனுவல் மிஸ்டேக்கால வரது தான். ஒரு சர்வரை கான்ஃபிகர் பண்றாங்க அப்படிங்கும்போது அதில் SQL கொரிஸ்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. அந்த SQL கொரிஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கும்போது அந்த மிஸ்டேக் வச்சு நம்மளால அந்த சர்வரை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். சர்வர் கூட பேச முடியும். பேசி அதோட டேட்டா பேஸ் நம்ம மேனிபுலேட் பண்ண முடியும். யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லா கிரெடென்ஷியலையும் எடுக்க முடியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா வந்து அந்த கொரிஸ் எல்லாம் ப்ராப்பரா எழுதணும். ஒரு கோலன் விடுறது செமிகோலன் மிஸ்டேக் வருது. அந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் இல்லாம நம்ம ஒரு சர்வரை கான்ஃபிகர் பண்ணாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கடைசியா பார்க்க போறது சோஷியல் இன்ஜினியரிங். சோஷியல் இன்ஜினியரிங் தான் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு சம்டைம்ஸ் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு நமக்கு இந்த ஆஃபர் இருக்கு, நான் ஒரு லிங்க் அனுப்புவோம், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க, நாங்க சும்மாவே காசு தரோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்ல பிளாக்மெயில் பண்ண பார்ப்பாங்க. இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வடக்கன்ஸ் கால் பண்ணி கேட்பாங்க, இந்த கார்டு மேல உள்ள 16 நம்பர் சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃப்ராட் பண்ணுவாங்க. இதை நம்ம சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவோம். இதுக்கு சொல்யூஷனா நம்ம அவேர்னஸா இருந்துக்கணும், நம்மளாவே இருந்துக்கணும். இதுக்கு வேற வழி கிடையாது. நம்ம இது தப்பிக்கணும். கால் பண்றவங்க நம்ம டீடைல்ஸ் கேட்கணும். எதுக்கு கால் பண்றீங்க, வேலையா பர்சனா, அப்போ நம்ம தான் வேலிடேஷன் பண்ணணும். இப்போ பேங்க்ல இருந்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கனாக்க சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ண மாட்டோம். வேணும்னா சொல்லுங்க, நாங்க பேங்க்ல வந்துட்டு டீடைல்ஸ் ஷேர் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு மாதிரி நம்மள பிளாக்மெயில் பண்ற மாதிரி பண்றாங்க அப்படின்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றது மூலியமா நம்ம அந்த இஷ்யூவெல்லாம் சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.